அண்மை செய்தி. விஜயகாந்த் உடல் தீவுத்திடலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள தேமுதிக அலுவலகத்திலிருந்து அவரது உடலானது தற்பொழுது தீவுத்திடலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக தற்பொழுது தீவுத்திடலுக்கு விஜயகாந்த் உடல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக விஜயகாந்த் உடல் தீவுத்திடலில் வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று காலை 6:10 மணி அளவில் உடல்நிலை பாதிப்பு காரணமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உயிரிழந்தார். தற்பொழுது அவரது உடல் தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிக அளவிலான மக்கள் கூட்டம் அலைமோதியதன் காரணமாக தேமுதிக அலுவலகத்திலிருந்து தற்பொழுது பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டிருக்கின்றன. காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிற்பகல் 1 மணி முதல் இறுதி ஊர்வலம் தொடங்கப்பட்டு தேமுதிக அலுவலகத்தில் அவரது உடல் நல்லடக்கம் மாலை 4:45 மணிக்கு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை தீவுத்திடலில் தற்பொழுது விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் ரசிகர்கள் தொண்டர்களின் அஞ்சலிக்காகவும் தற்பொழுது விஜயகாந்தின் உடல் சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவரது இழப்பு தமிழகத்தில் பெரும் இழப்பாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரவீன்குமார் இணைப்பில் இருக்கிறார். பிரவீன்குமார், வணக்கம். தற்பொழுது விஜயகாந்த் உடல் திடலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நேரம் தீவுத்திடலில் வைக்கப்படும்? அது தொடர்ந்து அதுக்கப்புறம் எப்ப இறுதி ஊர்வலம் ஸ்டார்ட் பண்ணுகிறது? கூடுதல் விவரங்கள். வானத்தை போல வாழ்ந்த வல்லரசு கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்தனுடைய இழப்பு தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்லாமல் திரைத்துறையில் மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடைய உடல் சரியாக இன்று காலை 5 மணிக்கு தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு சென்னை தீவுத்திடலில் நோக்கி புறப்பட தொடங்கியது. தற்போது அவருடைய உடல் சென்னை தீவுத்திடலை அடைந்துவிட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாகவே சென்னை தீவுத்திடல் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்தார்கள். இரவு முதலே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாநகராட்சி பணியாளர்கள் அந்த கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய பணியை மேற்கொண்டார்கள். சென்னை தீவுத்திடலில் இருபுறமும் தடுப்புகள் அமைப்பது, அந்த அஞ்சலி மேடை அமைப்பது, பந்தல் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளை இரவு முழுவதுமாக மாநகராட்சி பணியாளர்கள் ஒரு 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவசர கதியில் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பணிகள் முடிவுற்று இன்று காலை 5 மணிக்கு தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட தொடங்கிய விஜயகாந்தின் உடல் ஏற்றப்பட்ட வாகனமானது மெதுவாக ஊர்ந்து சென்னை தீவுத்திடலை அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் கடந்து தீவுத்திடலில் விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த அஞ்சலி மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மதியம் 1 மணி வரை விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கும். அப்போது 1 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஒருபுறம் அஞ்சலி செலுத்தவும், மறுபுறம் முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் என முக்கியஸ்தர்கள் அஞ்சலி செலுத்தவும் ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கின்றது. 1 மணி வரை அஞ்சலி செலுத்திய பிறகு சரியாக 1 மணிக்கு அவருடைய உடல் தீவுத்திடலில் இருந்து மீண்டும் எடுக்கப்பட்டு அமரர் ஊர்தியில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து மெதுவாக ஊர்ந்து தேமுதிக தலைமை அலுவலகம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்க இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மீண்டும் உடல் வைக்கப்பட்டு சரியாக மாலை 4:45 மணிக்கு தேமுதிகவுடைய தலைமை அலுவலக வளாகத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது அவருடைய உடல் தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் எப்போதும் அணிந்திருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற கண்ணாடி, அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த கை கடிகாரம், மோதிரம், மாஸ்க் உள்ளிட்ட அவர் எப்போதும் எப்படி இருப்பாரோ அதே தோற்றத்தோடு அவர் உயிரிழந்த நிலையில் காணப்படுகிறார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வாக இருக்கிறது.